ஒரு தேசத்தோட கதைய அதோட கொடியிலே பார்க்க முடியும். வாங்க, பெலிஸ் கொடியோட அந்த சுவாரஸ்யமான கதைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த கதை கொடியிலிருந்து ஆரம்பிக்கல. அதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டத்தோட கதை இது. ஆமா, ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த நிலம் மாயன் நாகரிகத்தோட செழிப்பான தாயகமா இருந்துச்சு. அப்பதான் பிரிட்டிஷ்காரங்க ஒரு பொய்ய பரப்பினாங்க. இந்த நிலம் யாருக்குமே சொந்தமில்ல, அதாவது டெரா நுல்லியஸ்னு சொன்னாங்க. ஆனா நிஜம் அது இல்ல. இங்க ஏற்கனவே வளமான கலாச்சாரமும் வரலாறும் கொண்ட மாயன் மாகாணங்கள் இருந்துச்சு. ஆனா இங்கிருந்த இயற்கை வளங்கள் மேல பிரிட்டிஷரோட கண் பட்டதுதான் தாமதம். அந்த நிலம் ஒரு இருண்ட நிழலுக்குள்ள போயிடுச்சு. 100 வருஷத்துல வியாபாரம்னு ஆரம்பிச்ச விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா நேரடி காலனித்துவ ஆட்சியா மாறிடுச்சு பாருங்க. குறிப்பா மகோகனி மர வியாபாரத்துக்கு ஆள் தேவைப்பட்டதால அடிமை முறையும் இங்க கொண்டு வந்தாங்க. இதுவரைக்கும் இங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த மாயன் மக்கள் தான் இப்போ பிரிட்டிஷ் வியாபாரத்துக்கு தடையா நின்னாங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்க நிலத்துக்குள்ள நுழைய மாயன் மக்களும் சும்மா இல்ல, பதிலுக்கு ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் மாயன் மக்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. சொந்த நிலத்திலேயே உரிமை இல்லாதவங்களா ஆக்கப்பட்டாங்க. பல 100 வருஷம் கழிச்சு நாடு சுதந்திரம் அடையிறப்போ ஒரு புது சவால். எல்லாருக்கும் பொதுவான ஒரு சின்னத்தை எப்படி உருவாக்குறது? 1981 பெலிஸ் ஒரு சுதந்திர நாடா புதுசா ஒரு பயணத்தை தொடங்க தயாரா இருந்துச்சு. புது நாட்டுக்கு கொடி வேணும் தான். ஆனா அங்க இருந்த 2 முக்கிய கட்சிகளுக்கும் இதுல வேற ஐடியாஸ் இருந்துச்சு. இதுக்கு தீர்வு ஒரு தேசிய போட்டி மூலமா கிடைச்சது. அதுல இருந்து தான் இந்த ஒற்றுமையோட கதைய சொல்ற கொடி உருவாச்சு. கொடியோட முக்கிய நிறங்கள் அந்த 2 கட்சிகளையும் குறிக்குது. ஆமா, இது எதிரெதிர் கருத்துக்களை ஒன்னா சேர்த்த ஒரு சமரசம். சரி, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? கொடியோட நடுவுல இருக்கிற சின்னந்தா அது நாட்டு மக்களையும் அவங்க தொழிலையும் பெருமைப்படுத்துது. அந்த சின்னத்தை சுத்தி 25 இலைகள் கொண்ட ஒரு மாலை. இது அமைதிக்கான அடையாளம். ஆனா சுதந்திரம் கிடைச்சதோட இந்த கதை முடியல. அந்த கொடி கொடுத்த வாக்குறுதி இன்னும் பலருக்கு முழுசா கிடைக்கல. முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டப்படி பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா நிஜத்துல போராட்டம் இன்னும் தொடருது. இது நம்மள மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வருது, அந்த பெண்ணோட சமத்துவத்துக்கான ஓயாத போராட்டத்துக்கு. கொடி ஒற்றுமையோட சின்னம்தான் சரி, ஆனா ஒரு சின்னம் எல்லா மக்களோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி உண்மையா பிரதிபலிக்க முடியும்? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி.